ஒரு படத்துல இந்த இடத்துல சாங் வரணும் அப்படின்னா அது ஒரு மாண்டேஜஸ், அவ்வளவுதான். சாங்ல ஒரு 10 சீன் போகணும் அப்படின்னு சொன்னா அது மாண்டேஜஸ் சொல்லுவாங்க. அந்த சாங் அதை சாங் ஆக்கிடுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு இளையராஜா சார் சொன்னீங்க, செந்தாளம்பூவிங்கிற பாட்டு வந்து முத ஊருக்குள்ள வர்றாரு யாரு, சரத்பாபு. அப்ப மாய மாளவ கௌளவல போட்டிருப்பாங்க அந்த ராகம். ஏன்னா அது முத கர்நாடிக் மியூசிக்ல ஃபர்ஸ்ட் பாடுற ராகம். அது காலையில் பாடுகிற ராகம், ஆண்பால் ராகம். அதை போட்டார் அவரு. அதேதான் ஆலயமணியில கல்லெல்லாம் மாணிக்கத்துக்கு அதை போட்டாங்க. இன்னும் அதுக்குள்ள டீட்டெயில் போனா நிறைய விஷயங்கள் இருக்கு, ஜேம்ஸ் சாருக்கு தெரியும். எனவே எந்த காலகட்டத்திலும் மனிதனுடைய உணர்வுகளை தடவி கொடுக்கிற மாதிரியும் ஆறுதல் கொடுக்கிற மாதிரியும் வழிகாட்டுற மாதிரியும் லைன்ஸ் இருந்தா, அது ராகங்கள் இருந்தா, அது கண்டிப்பா அந்த பாட்டு எந்த காலத்திலும் கேட்கப்படும். இதுதான் உண்மையான விஷயம். அதான் கௌரி மனோரி ராகம் போட்டார் மாமா இதுல திருவிளையாடல்ல. அது வந்து கம்பீர ராகம், இரவு நேரத்தில் பாடுகின்ற ராகம், கர்வத்தை அடக்குகின்ற ராகம். ஏன்னா அந்த இடத்துல வந்து பாலமுரளி கிருஷ்ணா ஆண்டு ராகத்துல ராகமாலிகை போட்டார், ஒரு நாள் போதுமா. அதுல இந்த பாட்டுக்கு கௌரி மனோரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி சாருக்கு மினி லோகங்கள் வச்சு அவரை பெருசா காமிச்சு, அதுலயும் அந்த கொன்னக்கோல்லாம் போட்டு டிஎம்எஸ்க்கு வராத கொன்னக்கோல் வேற ஒரு ஆளை வச்சு 5 சிவாஜியை வச்சு இப்படியெல்லாம் அவங்க எடுத்து நான் அசைந்தால் அசைங்கிறதெல்லாம் நிப்பாட்டி இப்படியெல்லாம் பிரம்மாண்டம் பண்ணாத பாட்டு இன்னைக்கு நிக்குது. இன்னைக்கு கேட்கிற மாதிரி இருக்கு. அன்னைக்கு எழுதும் போது கண்ணதாசன் சாரோ கே மகாதேவனா அந்த ராகம் அதுக்குரியது. அதே மாதிரி தான் இப்ப தேவா சார் போட்டது இந்த பாட்டு சகனா ராகம், ருக்கு ருக்கு ருக்குங்கிற பாட்டு சகனா ராகம், ஆண்பால் ராகம். ஏன்னா அது வந்து கமலஹாசன் சார் வந்து ஆண் வேஷம் போட்டிருக்காரு, பெண் வேஷம் போட்டிருக்காரு. அது ஆண்பால் ராகம். அது மாலையில் இரவு நேரங்களில் பாடுற கர்வத்தை அடக்கிற ராகம். அது வந்து மீனாவுடைய கர்வத்தை அடக்கிறதுக்கு போட்ட ராகம் அது. அப்ப ருக்கு ருக்கு ருக்குங்கிற இது வந்து எங்க இருந்து எடுத்தாங்கன்னா, எங்கோ பிறந்தவராம் எங்கோ வளர்ந்தவராம் ராம் ராம் சொல்லி பொம்மை படத்துல எஸ் பாலச்சந்தர் போட்டது. அதை எடுத்து இங்க இருக்கிற அவர் பேர் பாண்டி. யாரு பேரு? கமலஹாசன் பேர் பாண்டி. தூணுக்குன்னு இருப்பாண்டி, துரும்பிலும் இருப்பாண்டின்னு வாரி எழுதியிருக்காரு. இப்படியெல்லாம் இருந்ததுனாலதான் அந்த சாங் இன்னைக்கு வரைக்கும் நிக்குது. இப்படி பாட்டு எடுங்க இன்னைக்கு வரைக்கும் நிக்கும். வெளியெல்லாம் எந்திரிச்சு போக மாட்டான். அதுக்குரிய மாண்டேஜஸ் போடணும், நீங்க அதுக்குரிய ஷார்ட்ஸ் போடணும். போட்டா கண்டிப்பா போக மாட்டான். சும்மா போட்டு மெதுவா மெலடி போட்டீங்கன்னா எந்திரிச்சு வெளியே தான் போவான். அன்றைக்கே அவள் பறந்து போனாலே ஃபர்ஸ்ட் ஷாட் சிவாஜிக்கு ஒரு ஷூவை போட்டாங்க. ஏன்னு கேட்டா படுற பாட்டை எந்திரிச்சு வெளியே போடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஷாட் சிவாஜி காலை போட்டோன்னு ஆடியன்ஸ் எல்லாம் உட்காந்துட்டான். இப்படியாக டைரக்டருடைய திறமை ஆடியன்ஸ் வெளியே எந்திரிச்சு போக கூடாதுன்னு